அதாவது பல முரண்கள் இருக்கு, பல கருத்து வேறுபாடுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இன்னைக்கு போய் பேசுனதுனாலேயே எல்லாம் சரியாயிடும்னோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நட்புனாலேயே வந்து எல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, தொடரக்கூட செய்யுமான்ற ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றாரு. அதாவதுங்க, வெறும் தேர்தலில் பங்கிட்டுக் கொள்ளுகிற இடங்கள் என்பது மட்டுமே கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவு எடுக்குமானால் அதை விட ஒரு மிகப்பெரிய பிழையான முடிவு வேறு இருக்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அப்படி முடிவு எடுக்கிறதில்ல. இடங்கள், எங்களுக்கு அதிக இடங்கள் அதுதான் முக்கியம்னா எங்களுக்கு விஜய் மிகப்பெரிய ஆஃபர் பண்ணார். பிஜேபி வந்து எங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்குது. பிஜேபி இன்னைக்கு பெரும்பான்மை வலிமையோடு இல்லை. எங்கள்கிட்ட 2 எம்பிக்கள் இருக்காங்க. 2 எம்பிக்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இங்கே முக்கியம். அதிமுக எங்களுக்கு வந்து போன முறை வந்து பிஜேபியிட்டிருந்து வெளியே வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க, எங்களை வந்து வெளிப்படையாக அழைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்போது இடம்தான் முக்கியம். கண்டிப்பாக திமுக விட அதிக இடங்கள் கொடுப்பாங்க. அதிமுகவுக்கு போயிருந்தாலும் சரி, பிஜேபிக்கு போயிருந்தாலும் சரி, விஜய் கூட போயிருந்தாலும் சரி. விஜய் கூட போயிருந்தால் திமுக விட வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு இடங்கள் நாங்கள் கூட வாங்க முடியும். எங்கேயாவது எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அந்த கோணத்தில் பேசியிருக்காரா? மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எங்களுக்கு வந்து நாங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆண்டு அனுபவித்த கட்சியா? அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய கட்சி. ஆனால் எங்கேயாவது அந்த மாதிரி கோணத்தில் எங்கள் தலைவர் வெளிப்படுறாரா? மீண்டும் மீண்டும் அவர் என்ன வெளிப்படுறாரு? நாட்டு நலன் கருதி நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்றார். இந்த கூட்டணி அகில இந்திய அளவில் வலுப்பெறணும்னு சொல்றார். காங்கிரஸை வந்து தழுவிக்கொண்டு எல்லோரும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கணும்னு சொல்றார். சந்திரசேகர் ராவ் கட்சி தொடங்கினார், அகில இந்திய அளவில் ஒரு கட்சி. அதுக்கு எங்கள் தலைவரை தான் கூப்பிட்டார். அங்கே போய் என்ன தரமா பேசிட்டு வந்தார் எங்கள் தலைவர்? காங்கிரஸ் இல்லாமலாம் நீங்கள் ஒரு அணி அமைக்க முயற்சிக்காதீங்க, அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு பயனளிச்சிரும், எனவே அந்த முயற்சியை கைவிடுங்கள்னு சந்திரசேகர் ராவுடைய மேடையில் போய் பேசிட்டு வந்தார். திரும்ப வெளிப்படுத்துற அக்கறை காங்கிரஸ் தலைமைக்கு இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நாங்க என்ன தேவையிலிருந்து பார்க்கிறோம்னா, பிஜேபி வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தது இயங்கி கொண்டிருக்கிறது. அது சும்மாலாம் இல்லை, வெளிப்படையா டிக்ளேர் பண்ணது. இதுதான் எங்க முழக்கம் அப்படின்னு. பிஜேபி முன்வைத்த முழக்கத்திலிருந்து எதுலையாவது அது பின்வாங்கி இருக்கா? அல்லது பிஜேபி முன்வைத்த முழக்கம் ஏதாவது நடக்காம போயிருக்கா? 100 வருஷத்துல RSS உடைய முழக்கம் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதை ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதை உடைத்து நீங்க கேலரியில தான் உட்கார்வீங்கன்னு சொன்னார் மோடி. அதை உடைத்து 100 தொகுதிகள் வென்று காங்கிரஸ் எதிர்கட்சியாக போய் அமரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை எப்படி உருவாச்சுன்னா, எதிர்கட்சிகள் வலிமை பெற்றதனால், காங்கிரஸோடு இணைந்து நாம களத்தை சந்தித்ததனால். அப்ப அப்படி ஒரு தேவை இருக்கு பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை விட காங்கிரசுக்கு முக்கியமானது 2029 நாடாளுமன்ற தேர்தல். இந்த கூட்டணி இன்னைக்கு இந்தியாவிலேயே நான் சேலஞ்ச் பண்றேன், தமிழ்நாட்டில் அமைந்தது போல காங்கிரசுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் உள்ள ஒரு மாநிலம் எங்க இருக்கு காட்டுங்க. தொடர்ச்சியாக வெற்றி தரக்கூடிய ஒரு அணி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காங்கிரஸுக்கு அமைஞ்சிருக்கு? ஒரு மாநிலத்தை காட்டுங்க. அப்போ காங்கிரசுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு. காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஏற்பிசையும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்கு வந்து காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய எல்லா கொள்கைக்கும் இங்கிருந்து போய் ராகுல் காந்தியின் கூட நடக்கக்கூடியவரா முதலமைச்சர் இருக்காரு, எங்க தலைவர் இருக்காரு, இந்த கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாரும் இருக்கோம். இப்படி ஒரு உடன்பாடு இருக்கு. எங்கேயாவது வாய் திறந்து விஜய் இப்ப காங்கிரஸ் விஜய்கிட்ட போயிடும் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, காங்கிரஸுக்குள்ளே பலர் பேசிட்டு இருக்காங்கல்ல, எங்கேயாவது விஜய் காங்கிரஸ் கொள்கை சார்ந்து பிஜேபி எதிர்த்திருக்கிறாரா? 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கினாங்களா? விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை உண்டா? சரி, ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை, ராகுல் காந்தி அவர் பிரச்சனைக்கே வாய் திறக்கிறது இல்லைன்றதுதான் நிதர்சனம். அதுதான் யதார்த்தம். பேசுவோம், நேரம் இல்லை. ராகுல் காந்தி ஆதரவு கொடுத்தார்ல, ஒரு நன்றி சொன்னாரா? நீங்க ஒரு அரசியல் நடவடிக்கையே இல்லாத ஒரு அரசியலற்ற ஒருவரை வைத்துக்கொண்டு ஒரு இந்தியாவை ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, அடுத்தது பிஜேபி எதிர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை உள்ள ஒரு கட்சி, எவ்வித அரசியல் நடவடிக்கையும் இல்லாத ஒருத்தட்ட போயிரும் எந்த அடிப்படையில் பேசுறீங்க? வெளியே இருந்து பேசுறவங்களும் கேட்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.